இப்ப இங்க ஒருத்தர் தண்ணி குடிக்கிறான். அவன் தண்ணி குடிச்ச அடுத்த செகண்டே அவன் பாலைவனத்துக்கு போயிடுறான். இவன் எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறானோ அப்பெல்லாம் இவன் பாலைவனத்துக்கு போற சாபம் கிடைச்சிருக்கு. இப்ப இவனும் அப்படியே பாலைவனத்துல நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து நடந்து இவனுக்கு தண்ணி தாக எடுக்குது. ஒரு இடத்துல ஒரு குட்டை இருக்கு. அந்த இடத்துல போய் தண்ணி குடிக்கிறான். பார்த்தா திருப்பி அவன் பாலைவனத்தோட ஸ்டார்டிங்கே வந்துட்டான். இவனுக்கு நடந்தது எதுவும் சுத்தமா புரியல. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழி அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தவொடனே அவனுக்கு சரியான தாகமா இருக்கு. தண்ணி குடிக்கலான்னு பாக்குறான். ஆனா வித்தியாசமா தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான். தண்ணிக்குள்ள 2 3 ஐஸ் கியூப் போட்டு கிளாஸோட எடுத்து குடிக்காம ஃபர்ஸ்ட் ஒரு டிராப் எடுத்து வாயில வச்சு பாக்குறான். அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப அந்த தண்ணி குடிக்கிறான். பார்த்தா இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ரொம்ப சந்தோஷத்துல ஸ்விமிங் பூல்ல போய் குடிக்கிறான். பார்த்தா திருப்பி அவன் டெசர்ட்டுக்கே வந்துடுறான். இவனுக்கு நடந்தது எதுவும் சுத்தமா புரியல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வயசானவர் இவர்கிட்ட தண்ணி கேட்டிருப்பாரு. ஆனா அவருக்கு இவன் தண்ணி கொடுத்திருக்க மாட்டான். அதனாலதான் இப்ப இவனுக்கு இந்த சாவு வந்திருக்கு. அதனால இப்ப இவன் என்ன பண்றானா, ஒரு லேடி கிட்ட போய் எனக்கு தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்க அவளுமே இந்த தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல இவனோட சாவம் அவளுக்கு போயிருச்சு. இவன் தப்பிச்சிடுறான். அவளும் இப்போ டெசர்ட்டுக்கு போயிட்டா.